வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆந்திரா ஸ்டைல்ல உசிரிக்காயா பப்பு, அதாவது நெல்லிக்காய் பருப்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் பண்ணிட்டு இருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். டம்ளர் அளவுல பாத்தீங்கன்னா அரை டம்ளர், அதாவது 150 ml பிடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன். கிராம் வைஸ்ல பாத்தீங்கன்னா 50 கிராமுக்கு இருக்கும். இதை குக்கர்ல சேர்த்துருவோம். இதுக்கு தண்ணியை விட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுவோம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். அதாவது அரை டம்ளர் பருப்புனா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தா கரெக்டா இருக்கும். 1:4. 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூனுக்கு மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். 1 தக்காளி சேர்த்துப்போம். 2 பச்சை மிளகாய் கீரிஞ்சு சேர்த்துடலாம். 4 நெல்லிக்காய் இந்த மாதிரி சைஸ் சேர்த்துருவோம். இது அடுப்புல ஏத்திண்டு ஒரு கொதி வர விடுவோம். கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி 4 விசில் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த நெல்லிக்காவெல்லாம் தனியா எடுத்து வச்சுருவோம். இந்த பருப்பை மசிச்சுடலாம். லேசா மசிச்சாவே போதும். ஆல்ரெடி நல்லா வெந்துட்டு இருக்கு. இது போதும். இப்போ நெல்லிக்காயில இருக்கிற அந்த கொட்டைகளை நீக்கிடலாம். அதையும் லேசா இது மாதிரி மசிச்சு வச்சுருவோம். கோர்ஸா மசிச்சாவே போதும். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்மளுடைய பருப்புக்கு. 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துப்போம். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பொடுசா நறுக்கிந்து சேர்த்துருவோம். வதக்கின்றலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நெல்லிக்காவை சேர்த்துருவோம். வதக்கின்றலாம். இப்போ பருப்பு சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். 200 ml தண்ணி விட்டுப்போம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இதை 3 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. பெர்ஃபெக்டா இருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வாசனை நல்லா கொடுக்கறதுக்கு, டேஸ்ட் நல்லா கொடுக்கறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி நிறைஞ்சது நெல்லிக்காய். அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டரும் வேலை செய்யக்கூடியது. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.